கேட்கும்படியாய் கண்களை மூடி நம்முடைய ஆண்டு பார்ப்போம். பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளில் வேளையிலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆராதனையிலே வார்த்தைகள் கேட்கும்படியாக வருவது ஆண்டவரே பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியாக தாமே இந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே எனக்கு பிரயோஜனம் நிறைந்த வார்த்தைகளை உடைய ஜனங்களுக்கு தந்து இந்த வார்த்தையினால் உடைய பிள்ளைகள் பலப்படும்படியாய் ஸ்திரப்படும்படியாய் ஆறுதல் அடையும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய தீர்க்க தரிசனமாக வெளிப்படும்படியாய் தேவ வார்த்தையினால் உணர்த்தப்படும்படியாய் தேவ வசனத்தினால் கட்டப்பட்டவர்களாய் மாறும்படி வசனத்தினால் உண்டான ஜெயம், வசனத்தினால் உண்டான பரிசுத்தம், வசனத்தினால் உண்டான விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஒவ்வொரு கத்தர் அனுக்கிற செய்வீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியார் தாமேங்கிற வார்த்தைப்படி ஆண்டவரே இந்த நாளில் ஆவியானவர் ஆண்டவர் எங்களோடு பேசும். ஆண்டவரே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற ஜனங்கள் 30 நாளுக்கு 100 பலன் கொடுக்கும்படியாக நிச்சயம் கத்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நீயோ என்கிற தலைப்பின் மூலமாக தேவ வார்த்தை தியானிக்க போகிறோம். கடந்த நாள்ல வெள்ளிக்கிழமை அன்றைக்கு ஒரு பகுதி கொடுத்திருந்தோம். பிற்பகுதி இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இந்த செய்தியை நாங்கள் கொடுக்கிறோம். அதனால நம்ம ஆயுதத்தோடு கூட தியானித்து ஜெபித்து கடந்து சொல்ல வாசி மத்திய 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். Matthew chapter 6 verse 3. நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. ஆமென். அல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நமக்கு சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவஜனமே, நீயும் தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமா இருப்பதற்கு உன் வலது கை செய்வது உன் இடது கை அறியாதிருக்க கடவுது என்று வேத வசனம் சொல்லுகிறது. வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது பார்த்தீங்களா? வலது கை செய்வது இடது கைக்கு தெரியக்கூடாது. அது நன்றாக நீங்க கவனம் வைத்துக் கொள்ளணும். அப்போ அந்த வசனம் கற்றுடைய வார்த்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. நம்ம தர்மம் செய்தாலும் ஊழியத்தை செய்தாலும் எதை செய்தாலும் செய்கிறதை சொல்ற பழக்கம் நமக்கு கூட. நான் தான் இது செஞ்சேன், நான் தான் இது கொடுத்தேன், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் அவங்க கஷ்ட காலத்துக்கு உதவியா இருந்தேன், நானே இல்லைன்னா அவங்க அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அனாதி ஆயிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் அப்படி ஆயிட்டு இருப்பாங்க, இப்படி ஆயிட்டு இருப்பாங்கன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? செஞ்சதை சொல்லி காட்டவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்றது சிலருக்கு அது பழக்கம். அது சொல்வது அவங்களுக்கு அது ஒரு ஆர்வம். சொன்னாதான் அவங்களுக்கு மனசுக்கு அது ஒரு திருப்தியா இருக்கும். மற்றபடி கர்த்தருக்கு சொல்றது அவங்க மனசுல அதுல ஒரு பெரிய ஆறுதல். அல்லேலூயா. அப்படி ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது. என்னைக்குமே எதை செஞ்சாலுமே நம்ம செய்யறத சொல்லி காட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. பாருங்க, கோழி ஒரு 10 ரூபா முட்டை விட்டு என்ன செய்யுது? ஊரை மேலே ஏறி வீடு மேலே ஏறி ஊருக்கே தெரியாத மாதிரி என்ன பண்ணுது? கூது கொகர்கோ 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 கூது. முட்டை விட்டுட்டேன் முட்டை விட்டுட்டேன். அப்படிதான் நீ நிறைய பேர் வந்து அவங்க செய்கிற தர்மமா இருந்தாலும் சரி, ஊழியத்துக்காக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு சொல்ற சபைக்காக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் இந்த ஃபேன் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த லைட் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த பெஞ்ச் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த வயர் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இந்த பலகை நான் தான் வாங்கி கொடுத்தேன், கதவாசங்கள் நான் தான் வாங்கி கொடுத்தேன், செங்கல் நான் தான் வாங்கி கொடுத்தேன், சிமெண்ட் நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அப்படி நான் செஞ்சது எப்படி தெரியும், நான் சொல்லலாம் எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முற்காலங்களெல்லாம் திருமணம் நடக்கும் போது என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா, கிராமப்புறங்களில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 51 ரூபா மை இவர் இன்னார் எழுதினாரு, 101 ரூபா மை இன்னார் எழுதினாரு, அப்புறம் 501 ரூபா மை இவர் இன்னார் எழுதினாருன்னு பேரை பறைசாற்றுவார்கள். அப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். நம்ம தான் இருக்கிறதுலே எல்லாரும் காட்டிலும் ஹையஸ்டா மை பணம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. அது மாதிரி ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, ஒருபோதும் நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது. நம்ம செஞ்சதை சொல்லி காட்டுவோம்னு சொன்னா வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 2ஆம் வசனம் படிங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லிட்டு தெரியாத, நான் தான் கொடுத்தேன், நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன் அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காத. சொல்லிட்டு தெரியாத தாரை ஊதுவியாதே. அவர்கள் அடைந்து தீர்த்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்ம ஆலயத்துக்கு செய்தாலும் ஊழியத்துக்கு செய்தாலும் தர்மம் செய்தாலும் வலது கை செய்வது
இடது கை அறியக்கூடாதுன்னா நம்ம செஞ்சதை ஒரு நாளும் ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாதா, சொல்லவே கூடாது. அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய பலன் உங்களுக்கு இங்கேயே முடிஞ்சிச்சு. நம்ம வசனம் நமக்கு சொல்லுகிறது பலனை நாம் எங்க சேர்த்து வைக்கணும். ஆமென். அந்த 6ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனம் படிச்சு பாருங்க. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ, ஆமென், நம்ம பொக்கிஷம் நமக்கு எங்க இருக்குதோ நம்முடைய இருதய கவனம்லாம் அங்க இருக்கும். அப்ப நம்ம பொக்கிஷம் எங்க இருக்கணும்? அதுக்கு முதல் வசனம் 20ஆம் வசனம், பரலோகத்திலே. ஆமென். கைதுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்கணுமா? பரலோகத்துல சேர்த்து வைக்கணுமா? வெளிப்படுத்தின புஸ்தகத்துல நான் வாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழித்து அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். கைதுக்கு அலையிலே சொல்லுங்க. வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? உலகத்தார் என்ன சொல்றாங்க? நாங்க கூட தெரியும், அடக்காரர்கள் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவோம், நம்ம வரும்போது ஒன்னத்தையும் கொண்டு வந்ததில்ல, போகும்போது என்ன பண்ண போறது இல்ல, ஒன்னத்தையும் கொண்டு போக போறது இல்லை இல்லையா? மகாலட்சுமி அங்க கூட அந்த வார்த்தை தான் சொன்னார். ஆனால் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அருமையான சகோதரி சகோதரியே, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் மரித்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர்களோடு கூட அவர்கள் செய்த கிரியைகள் செய்யலாம், அவர்களோடு கூட போகிறது. அல்லேலூயா. வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது பரலோகத்திலே நாம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறது எப்படி? நம்முடைய கர்த்தருக்கு சொந்தம். நம்ம எதை செய்தாலும் அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லி காட்டாம இருப்போமானால் அது பரலோகத்துக்கு போய் சேரும். ஆமென். நம்ம எதை செஞ்சாலும் செய்யறத சொல்லி காட்டுவோமானால் அது ஒரு காலம் செய்யாது, பரலோகத்துக்கு போகவே போகாது. யோசிச்சு பாருங்க, நமக்கு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது? உண்மையை ஒத்துக்கிறவங்க மட்டும் கை தூக்கி பார்க்கலாம். என்னால சொன்னதை செஞ்சதை சொல்லாம இருக்க முடியாது, எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஆமாவா இல்லையா? நீங்க வெளியே சொல்லனாலும் உங்க மனசுக்கே தெரியும், ஏதாவது ஒரு விதத்துல யாருக்கிட்டயாவது நம்ம என்ன பண்ணிருப்போம், சொல்லியிருப்போம் இல்லையா? அப்படி சொன்னோம்னா வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? பூமியிலே உங்க பலன் நிறைவாயிடுச்சா? ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு நீங்க செஞ்ச உபகாரத்துக்கு என்ன பண்ணிருக்கலாம், உங்க தேவையான அத்தியாவசியம் ஏதாவது ஒரு பைக்கோ வீடோ காரோ இல்லது உங்களுடைய கடன் அடைக்கிறது எதுவோ ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவாரு, இந்த பூமியிலே அதை சரி கட்டிடுவார். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த பலன் எங்க வராது சொல்லுங்க, எங்க வராது? பரலோகத்துக்கு வராது. கைது அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அருமையான சகோதர சகோதரியே, இந்த காலை வேளையில் நீங்கள் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும்னா நம்ம எதை செய்தாலும் மனுஷன் காணும்படி செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இது இடம் வித்தேன், அதனால இவ்வளவு பொறுத்தல நான் என்ன பண்றேன், கொடுக்குறேன்னு சொல்லி நீ சபையில மைக்ல இவ்வளவு அமௌண்ட் நான் கொடுக்குறேன்னு சொன்னா, அப்படி சொல்லிட்டேன்னா அதனுடைய பிரதிபலன் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கைது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? எதை தந்தாலும் அது ரகசிய விதமா நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கணும். ஒரு கோழி கொண்டு வந்தோம், ஒரு ஆட்டை கொண்டு வந்தோம், இல்லைன்னா ஒரு கர்த்தருக்கு சொந்த விவசாய கழனியில நமக்கு வந்த விளைச்சலை கொண்டு வந்தோம், எதை கொண்டு வந்தாலும் அதை நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி கொண்டு வருவோம்னு சொன்னா, அப்ப நம்ம என்ன பண்றோமா, மனுஷருக்கானபடியாக அவங்க நம்மளை மெச்சிக்கணும். ஓஹோ இப்பதான் அவங்க செஞ்சாங்க பண்ணாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கபடி நம்ம செய்யக்கூடாதுன்னு வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. கைது அழகே சொல்லுங்க. மனசு காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக ஒரு தர்மத்தை என்ன பண்ணாதீங்க, செய்யாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம 2ஆம் வசனத்துல நம்ம படிச்சோம் இல்லைங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் மாயக்காரரை போல நம்ம தர்மம் செய்யக்கூடாது. கைதுகள் அழியிலே சொல்லுங்க. மாயக்காரரை போல நம்ம இருக்கக்கூடாது. யோபு 15ஆம் அதிகாரம் 34 வசனம் திரும்ப படிங்க. யோபு 15:34. மாயக்காரர் உங்க சர்ச்சுக்கு வரும்போது எப்படி இருப்பாங்க? பக்தியா இருப்பாங்க, பரவசமா இருப்பாங்க. ஆனா வேலைக்கு போனா வேலை ஸ்தலத்துல என்ன பண்ணுவாங்களா, பரிதானம் வாங்குவாங்க. பரிதானம் என்னது? லஞ்சம். அப்ப அருமையான தேவ ஜனமே, நீ லஞ்சம் வாங்குற ஆளா இருப்பனா நீ யாரு? மாயக்காரர். அநியாயத்துக்கு நீ ஆதாயம் தேடுவாயானால் உனக்கு தெரியும், உன் மனசுக்கு நம்ம இந்த பணத்தை வாங்குறது இது தவறுன்னு உன் மனசுல உணர்த்தப்படும்.
உணர்த்தப்பட்டு நீ எதிர்பார்ப்பனா நீ ஒரு மாயக்காரன். அல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரி, இந்த கால வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாயக்காரனுடைய அந்த பரிதானம் என்னவா மாறுமா? ஒண்ணும் இல்லாம போகுமா? ஆமென். அப்ப கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த மாயக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஆலயத்துக்கு வரும்போது அவங்க நடந்துக்கிற விதம் வேற, வெளியே போனா அங்க நடந்துக்கிற விதம் வேற. ஆலயத்துக்கு வரும்போது பக்தியா இருப்பாங்க, பார்ப்பாங்களாம், இவ்வளவு மாதிரி ஒரு பக்தி, இவ்வளவு மாதிரி தாழ்மை, இவ்வளவு மாதிரி ஒரு பொறுமை, அவ்வளவு பவ்யமா. சோத்திர பிரதர், அல்லேலூயா, சோத்திர சிஸ்டர், அப்படியே குனிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வெளியே அவங்க வேலைக்கு போகும்போதுதான் தெரியும் அவர் எப்படி வீரப்புலியா சூரப்புலியா என்பது. கைதிபர் அலையிலே சொல்லுங்க. இங்க வரும்போது ஒன்று, அங்க வெளியே போகும்போது வேற ஒன்று. அதுதான் மாயக்காரன் வேத வசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து மாயக்காரன் குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்திய 23:13 துரிதமா படிக்க பார்க்கலாம். 23ஆம் அதிகாரம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை என்ன பண்றீங்க? பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அது பிரவேசிக்கிறதில்லை, பிரவேசிக்க போகிறவர்களையும் பிரவேசிக்க விடுகிறதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கவனிச்சீங்களா? வசனம் சொல்லுது, மாயக்காரர்கள் எங்க போக மாட்டாங்க? பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டாங்க. வேஷம் போறவங்க எங்க போக மாட்டாங்க? ஒரு தேவ மனுஷன் பாட்டு பாடுறார், பசுத்தோல் போத்திய புலியானி பயிரை மேய்ந்த வேலியா. அல்லேலூயா. பசுத்தோல போத்திய புலி. புலி என்ன பண்ணிருக்கான்? அது வேட்டையாடுறதுக்கு அந்த புலி தன்னுடைய உருவத்துல போனா பசுகளை என்ன செஞ்சிடும்? ஓடி ஒழிஞ்சிடான்றதுனால அது என்ன பண்ணுதா? பசுடைய தோலை போர்த்திக்கிட்டு பசு மாதிரி என்ன செய்யுது? பசுக்களை வேட்டையாடுவதற்கு பசுக்கள்ல கும்பல்ல ஒன்றா இருக்கிற மாதிரி என்ன செய்தான்? அது வேஷம் போட்டு போதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. மாயக்காரர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. இந்த மாயக்காரர்கள் அவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, மற்றவங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? போக விட மாட்டாங்க. அவங்க பரலோகத்தை பூட்டி போடுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, அவங்களை தடை பண்றாங்க. கவனிக்கிறீங்களா? நாம மற்றவங்களுக்கு தடையா இருப்போம்னா நீங்களும் நானும் மாயக்காரர்கள். சொல்லுங்க, எந்த விதத்தில் தடையா இருக்கிறோம்? 2வது சர்ச்சுக்கு வரும்போது நம்ம வீட்டுல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, 5 நிமிஷம் 10 நிமிஷம் காலம் வந்துடுறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, நானும் வந்துடுறேன், இதோ சொத்தனை வச்சுட்டேன், இதோ இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன்னு சொல்லி நீயும் சீக்கிரம் போக போறது இல்லை. ரெடியானவங்களையும் என்ன பண்ண போறது இல்லை, அனுப்ப போறது இல்லை. ஒரு நாள் ஒரு சகோதரி சொன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலயத்துக்கு வரும்போது, ஐயா இனிமே அந்த சிஸ்டர் கூட நான் வரமாட்டேன் ஐயா அப்படின்னா. என்னம்மா என்னாச்சு? நான் வர வழியில நாயெல்லாம் குலைக்குதுன்னு அந்த சகோதரி கூட ஹெல்ப் கூப்பிட்டு வந்தேன். நல்ல சகோதரி தான். ஆனா எப்போ சர்ச்சுக்கு கிளம்புனாலும் என்ன பண்ணுது? இதோ வெயிட் பண்ணு பாதி ஜபம் போயிடுது. அந்த திண்ணையில உட்காந்து மனசே ரொம்ப வருத்தமாயிடுது. ஒரு நாள் அந்த சகோதரி என்ன பண்ணிடுச்சு, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கடைசி பிரேயருக்கு வராம போயிடுச்சு. எனக்கும் ரொம்ப லேட் ஆனதான மனசு என்ன செஞ்சிடுச்சு, மாறிடுச்சு. நான் ரெடியாகி பைபிள்லாம் கொண்டு டைமுக்கு உட்காந்துருந்து வீட்டுக்கு போயிட்டேன். கவனிச்சிங்க, நம்மள அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். உன் குடும்பத்துல கூட சரி, அருமையான பிரதர் சிஸ்டர், உன் வீட்டார் கர்த்தருக்கு சொந்தம் ரெடி ஆகிட்டாங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணு சொல்லாத, அவங்க அனுப்பிடு. பரலோக ராஜ்யத்துக்கு எப்படிப்பட்டவங்க போறாங்க? ஒருத்தர் கைவிடப்படுறாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க இல்லையா? வசனம் தான் சொல்லுது. அதனால கிளம்புறவங்களும் ஒரு காலம் என்ன பண்ணாத, தரப்படாது. நீங்க போயிட்டே இருக்கு, நான் பின்னாடி வரேன், நான் லேட்டுன்னு எனக்கு தெரியும். இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் சீக்கிரம் கிளம்புறது கொஞ்சம் சிரமம். எனக்காக நீங்க ஒரு காலம் என்ன செய்ய வேண்டாம், வெயிட் பண்ண வேண்டாம். அப்ப நம்ம மத்தவங்களை ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது போதும் எழுந்துரு, எவ்வளவு நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு அகற்றவங்க சில பேர் இருப்பாங்க. சில பைபிள் படிச்சுட்டே இருக்கும்போது சும்மா பைபிள் பக்தி பரவசம் தான். இது சொல்றது யாரு? ரட்சிக்கப்படாத இல்ல, ரட்சிக்கப்பட்ட விசுவாசியை சொல்லுவாங்க. அழியே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்கள் அந்த மாயக்காரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒரு நாள் ஒரு சகோதரர் சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட், என்னுடைய மகளுக்கு நான் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கல தெரியுமா? என் பொண்ணுக்கு ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கல தெரியுமா? ஒருவேளை என் பொண்ணு ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளைய விரும்பிட்டான்னா, கவனிக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத மாப்பிள்ளைய
விரும்பிட்டாங்கன்னா அப்ப நான் என்ன பண்ண முடியாது? கிறிஸ்துவ முறைப்படி என் பொண்ணுக்கு என்ன பண்ண முடியாது? திருமணம் செய்ய முடியாது. அதனாலதான் என் பொண்ணுக்கு நான் என்ன செய்யல? ஞானஸ்தானம் கொடுக்குறேன். நிறைய பேர் பிள்ளைங்க பெற்றவங்க கேட்கிற பிரதர், ஏன் பிரதர் பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம், மகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறா, நாளாகட்டும் அப்படின்றாங்க. இப்பதான் எனக்கு அது விளக்கம் தெரியுது. கைதிகள் அறையிலே சொல்லுங்க. ஏன் பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்தலைன்னா, அவங்களுக்கே என்ன தோணுதுன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு ஒருவேளை அவங்க எதிர்காலத்தை முடிவை அவங்க விருப்பமா எடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன பண்றது? அங்கதான் நம்ம தப்பு பார்ப்போம். கைதிகள் அறையிலே சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? மாயக்காரரா இருக்கிறோம், வேஷம் போடுறவங்களா இருக்கிறோம். ஆமென். அப்ப ஊருக்கு ஒரு உபதேசம், நம்ம வீட்டுக்கு ஒரு உபதேசமா? நாம மத்தவங்களுக்கு சத்தியத்தை சொல்லுவோம், சுவிசேஷத்தை சொல்லுவோம், சர்ச்சுக்கு வாங்குவோம், ஞானஸ்தானம் எடுன்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய வீட்டாருக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஞானஸ்தானத்தை பத்தி என்ன பண்ண மாட்டோம்? சொல்ல மாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டானா நான் என்ன பண்றது? அவன் வேற ஏதாவது திருமண வாழ்க்கையில முயற்சி எடுத்துட்டானா நான் என்ன பண்றது? வசனம் என்ன சொல்லுது? யோபு பயந்து என்ன பண்ணாரா? தான் பிள்ளைங்களுக்கு சுத்திகரிப்பு பண்ணுவாராம். வசனம் சொல்லுகிறது, யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியங்களுக்கு நேரிட்டது. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு விதத்துல யோபு ஒரு எதிர்பார்ப்பாளோட உள்ளத்துல இருக்குது. என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிடாங்களோ நடந்துச்சு. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு கிறிஸ்துவ பொண்ணு தான் வரும்னு நினைச்சேன்னா, அறிக்கை செஞ்சேன்னா, உன் பிள்ளைக்கு என்ன பண்ணுவாரா? கிறிஸ்துவ பொண்ணு தான் வரும். என் மகனுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை தான் அமையும்னு சொல்லி எதிர்பார்ப்பேன்னா, உன்னுடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ எதிர்காலத்தான் அமையும். அதை விட்டு நம்ம ஆப்போசிட்டா நம்ம நெகட்டிவா கன்ஃபர்ஸ் பண்ணுவோமானால், நெகட்டிவா திங்க் பண்ணுவோமானால் அதுதான் நடக்கும். ஏன்னா நம்ம எதை பொறுத்து பயப்படுறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். கைதிகள் அறையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. பிபி செக் பண்ணும் போது போய் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிபி அதிகமா இருக்குமா நெக்ஸ்ட் போய் பிபி செக் பண்ணி பாருங்களேன். என்ன பதில் வரும்? அதிகமா தான் வரும். என்ன நினைச்சிட்டு போய் பிபி செக் பண்ண போனீங்க? அதிகமா இருக்குமான்னு நினைச்சிட்டு பண்ணி பிபி அதிகமாயிடுச்சு. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்க போறோம். இதுவா இருக்குமா ஏதாவது இருக்குமா நினைச்சிட்டு போனா ஏதோ ஒண்ணு இருக்குது. அல்லேலூயா. எதுவுமே இருக்காதுன்னு ஸ்தோத்திரம் பண்ணு. அப்ப நமக்கு என்ன பண்றோம்? அந்த நேரத்தில் நமக்கு நம்ம எதை நினைச்சு எதை குறித்து பயப்படுறோமோ அது அப்படியே பழிக்குது, அப்படியே நடக்குது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நான் அந்த காலங்களில மாயக்காரங்க போல இருக்கக்கூடாது. அல்லேலூயா. படிங்க. வசனம் சொல்லுகிறது 23ஆம் அதிகாரம் 14 வசனம். உங்களுக்கு ஐயோ, விதவை பட்சத்து போடுறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சரி, வெளியில இருந்து சில விசுவாசிகள், வெளியில இருந்து சில ஊழியக்காரர்கள் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, யார் வீட்டுல வசனம் போட்டுருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. யார் வீட்டுல வசனம் போட்டு தங்குது நல்லா கவனிக்கணும். ஒரு ஊழியம் செய்ய நபர் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும்? சந்தித்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி சுவிசேஷத்தை சொல்லணும். ஆனா சிலர் இன்னைக்கு கலப்பி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் வீட்டு வாசல்ல வசனம் போட்டு தொங்குது, ஸ்டிக்கர் தொங்குது, அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்றாங்கன்னா அவங்கள போய் குழப்புறாங்க. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிடையாது, சனிக்கிழமை தான் ஆராதனை. ஆண்டவர் சனிக்கிழமை தான் ஓய்ந்து இருந்தாரு, 7ஆம் நாள் தான் ஓய்ந்து இருந்தாரு. அப்ப நம்ம என்னைக்கு ஆராதனைக்கு போனோம்? சனிக்கிழமை தான் ஆராதனைக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடாது அப்படின்றாரு. கவனிச்சுங்க. வேதவாசன அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பக்கத்தை மட்டும்தான் போதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ இடத்துல ஒருத்தர் என்ன பண்றான்? குற்றம் கண்டுபிடிக்கும்படி, குற்ற முகாந்திரம் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவ ஒருத்தன் பரிசோதிக்கிறான். என்ன பரிசோதிக்கிறான் தெரியுமா? போதகரே, ராயனுக்கு வரி கொடுப்பது நல்லதா அப்படின்னு கேட்கிறாங்க. வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அரசாங்கத்துக்கு நம்ம வரி செலுத்துவது நல்லதா? இட வரி கட்டுறது நல்லதா கெட்டதா? வீட்டு வரி, அல்லேலூயா, மன வரி, இதெல்லாம் கட்டுறது நல்லது தானே? இப்படி ஒருத்தன் மனைக்கு கேட்கறான், ஆண்டவர் பார்த்து கேட்கறான், வரி கட்டுறது நல்லதா? அரசாங்கத்துக்கு வரி கட்டுறது. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? உன் கையில இருக்கிற நாணயத்தை எடுத்துட்டு வா. அவன் 10 ரூபாய் குச்சோ எத்தனை ரூபாய்க்கு தெரியாது, அவன் காசு கொண்டு வந்து கொடுத்தான். இந்த நாணயத்துக்கு எத்தனை பக்கம் அடையாளம் இருக்குது? 2 பக்கமே அடையாளம் இருக்கு, பாத்தீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 2 பக்கம் அடையாளம் இருக்கு. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் அடையாளம் இருக்கிற மாதிரி ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை
தேவனுக்கும் செலுத்து. கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க. அப்படிதான் நிறைய பேர் நம்மளை மறைக்குவோம், குழம்பி பேசுவாங்க. சனிக்கிழமை ஆராதனை, ஆனா அடுத்த வசனத்தை சொல்ல மாட்டாங்க. அடுத்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? வாரத்துக்கு முதலாம் நாள் பரிசுத்த நாள், வாரத்துக்கு முதலாம் நாள் சபை கொடுக்கிற நாள். அது நமக்கு தெரியாம என்ன பண்ணிடுவாங்க, அப்படியே கொலை போட்டுருவாங்க. அதனாலதான் என்ன சொல்றோம், தெரியாத எந்த ஊழியக்காரரும், தெரியாத வெளியே எந்த விசுவாசியும் உங்க வீட்டுக்கு வந்து நான் பைபிளை பத்தி நான் உங்களுக்கு போதிக்கிறேன், ஜெபிக்கிறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்கள நம்ம என்ன செய்யக்கூடாதா, ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது, அவங்களை வீட்டுல கூட என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு புதிய ஏற்பாட்டுல யோவான் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் சொல்லப்பட்டிருக்கு. கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனம் படிக்க பார்க்கலாம். 1 யோவான் அதிகாரத்தோடு சொல்லுங்க, அதிகார வசனத்தோடு. யோவான் 10ஆம் வசனம். ஒருவரிடத்தில் வந்து கொண்டு வராமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ளாமலும் வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள். போதும், கவனிச்சிங்களா? ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை சொல்லாமல், அப்படின்னு அர்த்தம் சனிக்கிழமை தான் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகக்கூடாது, இப்படி ஏதாவது சில குளறுபடி பண்றவங்க இருப்பாங்க. அதனால விஷயம் தெரியாம வெளியில எந்த ஊழியக்காரத்தையோ உங்களுக்கு சத்தியத்தை சொல்றேன், உபதேசத்தை போதிக்கிறேன்னு சொல்ற எந்த விசுவாசியும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, வீட்டுல வசனம் சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாதான், ஸ்தோத்திரம் கூட சொல்லி உள்ள வாங்கன்னு என்ன பண்ணக்கூடாதான், கூப்பிடக்கூடாதான். வசனம் கற்றுக் கொடுக்குது. கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க. அல்லேலூயா. நாங்க எங்களுக்கு போற திருச்சபையில எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய மண்ணாக கற்றுக் கொடுக்கிறாரு, எங்களுக்கு போதுமா இருக்குது. நீங்க விசுவாசி விட்டுருங்க, வேற ஏதாவது புதிய அர்த்தமா தேடி போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அவங்க அனுப்பி வச்சிருக்கோம். கைதிகள் அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப இவங்களை குறித்து வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக பேசுவாங்களாம். இந்த மாயக்காரர்கள் யாரு? மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறவர்கள். அதனால அதை நீங்க சிக்கிடக்கூடாது, அதுல விழுந்துடக்கூடாது, தெரியாம நீங்க மாட்டிடக்கூடாது. கைதிகள் அலையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த மாயக்காரர்கள் குறித்து வேதத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது வாசித்து பாருங்க. 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒற்றைத்தலம், வெந்தயம், சீரகம், இதுல தசம்பாகத்தை செலுத்துறீங்க, விசேஷத்தவைகளையும் நீதியையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க. இந்த மாயக்காரர்களை குறித்து குறிப்பா சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே. இந்த வேத பாரகர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். வேத பாரகர்கள் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு வசனத்துக்கு 50 விளக்கம் தெரியுமா அப்படின்னா அவங்கள காட்டு நாங்க தான் ஞானத்துல ரொம்ப குறைவு. எங்களுக்கெல்லாம் ஒரு வசனத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 விளக்கம் தான் தெரியும் நான் நினைக்கிறேன். அவங்களாம் 50 விளக்கம், ஒரு வசனத்துக்கு மட்டும் 50 விளக்கம் தெரிஞ்சவங்க. அப்பேற்பட்ட விஷயம் தெரிஞ்சவங்க, வசனம் தெரிஞ்சவங்க, சத்தியத்தை தெரிஞ்சவங்க. ஆனா அது இப்படி செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நான் வசனத்தை பத்தி நமக்கு தெரியல இல்லையா? எத்தனை மணி ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரும்? நம்ம சபையில சுத்திகரிப்பு ஜெபம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் வரல? அப்ப நீங்க நான் யாரு? அல்லேலூயா. சுத்திகரிப்பு ஜெபம் தெரியும். தெரிஞ்சு எத்தனை நாள் வச்சிருக்கோம்? ஒரு நாள் 2 நாளா? எத்தனை மணிலிருந்து ஆரம்பிக்கணும்? காலையில் 5 மணிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்ப நமக்கு என்ன தோணுது? நம்ம ஆண்டவரை காட்ட பிஸி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான பிரதர் சிஸ்டர், இந்த காலை வேளை நன்றாக எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம வசனம் தெரியுது, சத்தியம் தெரியுது, உபதேசம் தெரியுது. ஆனா அதன்படி நம்ம என்ன பண்ணல, செய்யல. இவங்க என்ன பண்ணாங்க? மாயக்கார வேத பாரகர்கள் வந்து இவங்க ஒற்றைத்தலம், வெந்தயம் இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க? தசம்பாகம் கொடுக்குறாங்க. அதாவது இறப்பமானவங்களை தசம்பாகம் கொடுக்குறாங்களாம். முக்கியமானதுல என்ன பண்ண மாட்டாங்க? தர மாட்டாங்க. 2வது, இவங்க பிரமாணத்தை வந்து கடைபிடிக்கிறவங்க கிடையாது. விசுவாசத்தை பத்தி, இரக்கத்தை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க? இதை போதிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். விசுவாசத்தை பத்தி தெரியும்,
இரக்கத்தை பத்தி தெரியும், பிரமாணங்களை பத்தி நன்றாக வேத பாரகறிவங்க நன்றாக தெரிந்தவங்க. ஆனா இதை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க கடைபிடிக்காததுனால ஜனங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர்கள் அலையிலேயே சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு வசனத்துக்கு 50 விளக்கம் தெரிந்து கொண்டவர்கள் அவர்கள். அதனால அருமையான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில நீங்கள் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாயக்காரனாகிய வேத பாரகரை உங்களுக்கு ஐயோ, அவர்கள் அதிக ஆக்கிரமித்து படைகிறார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நமக்கு நிறைய சத்தியம் தெரியுது, வசனம் தெரியுது. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம், துணிகரமான காரியத்துக்கு இடம் கொடுக்கிறோம். நீ ரட்சிக்கப்பட்டவங்களுடைய காரியம் தான் ஒரு பொல்லாத காரியம் அங்கு இருக்கிறது. கைதுவர் அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமா தான் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்பு சொன்னது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிகமாக வைன் ஷாப்ல வசூல் வருகிற பண்டிகை நாட்கள் எது தெரியுமா? அதிகமாக வைன் ஷாப்ல வசூல் வருகிற நாட்கள் எந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது கிறிஸ்துமஸ், இரண்டாவது உயிர்த்தெழுதல், உலகத்தால் அது ஈஸ்டர் பண்டிகைன்னு சொல்றாங்க, மூன்றாவது வருஷ பரப்பு. இது மூணுமே கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை. கைதிகள் அலையிலேயே சொல்லுங்க. இந்த மூணுத்துல இருந்தா ஒயின் ஷாப்ல நல்ல வசூல். அப்ப கவனிச்சீங்க, இதுக்கு யாரு காரணம்? ரட்சிக்கப்படாதவங்களா? கர்த்தருடைய பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீ இங்க வர, இங்க முடிச்சுட்டு என்ன பண்ண, நேரம் எங்க போற? பாபு ஷாப்புக்கு போற இல்லையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒயின் ஷாப்புக்குள்ள போற. அருமையான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட நீ மாயக்காரனாக இருக்கிற. கர்த்தர் உயர்த்துற அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மத்தேயு 23:27 சுரிதமா படிக்க பார்க்கலாம். மாயக்காரனாகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே, புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தோருடைய எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். கவனிச்சீங்களா? நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கல்லறைகளுக்கு உள்ள என்ன இருக்குமா? உயிரோடு இருக்கிற போது கிடையாது. யாரும் இருக்கிறா? சத்தனுடைய பிரேரம் தான் இருக்குது, எலும்பு தான் இருக்குது, அதுதான் உள்ள இருக்குதான். ஆனா அதுக்கு வெளியே என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? வெள்ளை அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அப்போ நமக்கு இருக்கிற பாவம் என்ன செஞ்சிருக்கணும்? செத்து இருக்கணும். ஆனா நம்ம இன்னும் பாவங்களுக்கு என்ன செய்யல, இன்னும் நம்ம வெள்ளதான் வெளியே வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்கிறோம், உள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. அதே 1 வசனத்துல பாத்தீங்கன்னா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமை நீங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவ ஜீவியத்துல ஒழுங்கின்மையும் வெறுமை வர காரணம் என்ன? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வாழ்க்கையில இருளுக்கு இடம் கொடுக்கிற, பாவத்துக்கு இடம் கொடுக்கிற, அதனாலதான் வெளியே வெள்ள, உள்ள இருள், இருட்டு, கருப்பு. கைதி விரலையே சொல்லுங்க. வெளியே வெள்ள, உள்ள கருப்பு. உள்ள எப்படி இருக்குது? கருப்பா. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும் என்ன பண்றோம்? வெள்ளை சோளமா வரும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, கல்லறைகளே அப்படின்ற. அதனால ஒயிட் ரெட் போடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய யூனிஃபார்ம் அதுதான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய யூனிஃபார்ம் ஒயிட்டா இருக்கிற மாதிரி உன்னுடைய உள்ளமும் எப்படியா இருக்கணும்? வெண்மையா இருக்கணும். கைதிகள் அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உங்களுக்கு ஐயோ, ஆமா. இந்த மாயக்காரர் என்ன பண்றாங்களா? சிங்காரம் பண்றாங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்தார மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வேறு பிரிப்பு இல்லாம ஒரே மாதிரி லெவல்ல என்ன செய்யறாங்க? உலகத்தோடு ஒத்த சிந்திக்கலாம், உலகத்தார் போல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன செய்யறாங்க? கொண்டு வந்துடுறாங்க. கைதுக்கு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க ஆலயத்தில் வரும்போது ஆவியில் நிரம்பி குதிக்கிற, ஊர்ல திருவிழா வந்ததுமே அங்க ஸ்பீக்கர் பாட்டு போட்டதுமே அங்க சினிமா பாட்டுக்கு என்ன பண்ற? அங்கேயும் குதிக்கிற. அது எப்படி குதிப்ப? இங்கேயும் ஆவியில் நிரம்புற, அங்க சினிமா பாட்டு போட்டா அங்கேயும் டான்ஸ் ஆடுற. அப்படி யாரு? அல்லேலூயா. ஊர்ல ஒரு சாவு வந்து என்ன பண்றோம்? அங்கே டான்ஸ் ஆடிட்டு பின்னாடி போயிட்டே இருக்குது. அப்படி யாரு? ஆலயத்துக்கு வர அதையும் செய்யற, இதையும் விடல அதையும் விடல, ரெண்டுத்தையும் வச்சுட்டு இருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ ஜனமே, இந்த மாயக்காரர்கள் அப்படிதான் இருக்கிறார். உலகத்தோடு ஒத்த வயசு தெரிவிக்கிறவங்க ஒத்துப்போ. ஆமென். அப்படிலாம் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சில இடங்கள்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, வேலை ஸ்தலங்களில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த இந்த ஆயுத பூஜை வருது பாருங்க.
அப்படிப்பட்ட நாட்கள் என்ன பண்ணுவாங்க, அது காரியங்கள் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்களை கூப்பிடுவாங்க வர சொல்லி, நீயும் வந்து நெல்லு, 10ல் ஒரு ஆளா நெல்லு. அப்போ அந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்ன செய்யாது, அந்த 10ல் ஒரு ஆளா போய் நிற்க. உடனே மற்றவங்க சொல்லுவாங்க, இது புதுசா ரட்சிக்கப்பட்ட ஆளு சர்ச்சுக்கு போகுது. இதுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போறவங்க என்ன பண்றாங்க, வந்து நிக்கிறாங்க. இந்த ஆள் மட்டும் என்ன செய்ய மாட்டேன்றான், வரமாட்டேன்றாங்க. கவனிச்சிங்களா? இப்ப அந்த சாட்சி இல்லாத காரணம் என்ன? ஏற்கனவே ஒரு விசுவாசி என்ன பண்ணுது, 10ல் ஒரு ஆளா நிக்குது. இந்த மாதிரி நிலைமை நம்ம கூட வந்திருக்கலாம். அதுதான் விஷயமே. நம்ம மாயக்காரா இருக்கக்கூடாதுன்னா எங்க போனாலும் வேறு பிரிப்பு ஜீவி இருக்கணும். கைதிக்குறாரே சொல்லுங்க. கல்யாணத்துக்கு போனா கட்டாயப்படுத்தினாங்க, வெத்தல் பாக்கு மண்ணு துப்பிட்டேன். கல்யாணத்துக்கு போய் வீடு கிரகப்பிரவேசத்துக்கு போனாங்க, அண்ணன் வீட்டு வீடு, அப்புறம் சோதரி பெரியப்பா வீடு, அதனால தம்பிங்களை சேர்ந்து என்ன பண்ணாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. கூட சேர்ந்து போய் குடிச்சிட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் தான். அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் தான் பண்ற. அப்ப நம்ம எப்படி எடுக்கிறோம், மாயக்காரரை போல வேஷம் போறவர்களா இருக்கிறோம். இங்க தெருவுக்கு எடுக்கிறோம், ஆணுடைய சரீரத்தை புசிக்கிறோம், ரத்தத்தை மானம் பண்றோம். அங்க நீ என்ன பண்ற, மதுவை மானம் பண்ற. ஒண்ணு என்ன வித்தியாசம் இருக்குது? கைதிக்குறாரே சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து 2வது சாப்டர் போயிடுமா? வாசிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் நீயும் தர்மம் செய்யும்போது, இப்ப 2வது நீ என்னது, நீயோ ஜெபம் பண்ணும் போது வெளியிறக்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். கைதிக்குறாரே சொல்லுங்க. இவ்வளவு நேரம் தர்மம் செய்யறவங்களை குறித்து, ஆண்டவர் காணிக்கை கொடுக்கறது எப்படி கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? எதை கொண்டு வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, ஆளுக்கு எதிர் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு அப்படி நீ கொடுத்தனா மனுஷன் புகழப்படுவதற்காக நீ செய்யறன்னு அர்த்தம். அப்படி நீ செய்யும் போது வலது கை செய்வது இடது கை தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி நீ என்ன பண்ற, என்னை மெச்சிக்கணும் அல்லது என்னை குறித்து பெருமையா பேசணும், புகழ்ச்சியா பேசணும்னு செய்யணும்னு அர்த்தம். அப்படி இன்னைக்கு 2வது சாப்டர் என்ன விஷயம், கர்த்தருக்கு சொந்தம். நீயும் ஜெபம் பண்ணும் போது, கைதிக்குறாரே சொல்லுங்களேன். நிறைய வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை கொட்டி அந்தரங்கத்தில் ஒரு பிதாவை நோக்கி என்ன பண்ண, ஜெபம் பண்ணு. நம்ம 2வது நீயும் நம்ம வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீயும் தர்மம், 2வது நீயும் ஜெபம். நம்ம எப்படி ஜெபிக்கணும், ஜெபிக்கூடாதுன்னு வசனம் நம்ம கற்றுக் கொடுக்குதுன்னா, அருமையான சகோதரிய சகோதரியே, ஜெப நேரத்துல இடையூறா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், தூரமா வைக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம், ஆள் கொண்டு சொல்லுங்க. ஜெப நேரத்துல இடையூறா இருக்கிறது என்னென்ன? செல்போனு, டிவி ரிமோட்டு. அமைச்சர் ஒரு ஆள் மட்டும் தான் சொல்றாங்க, மீதி பேரெல்லாம் அல்லேலூயா. இதெல்லாம் பக்கத்துல வச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவோம், கமிங்னு ஒரு மெசேஜ் வரும், உடனே என்ன செய்வோம், யார் அனுப்புனான்னு பார்ப்போம். இல்லை ஒரு ஃபோன் வரும், அதை அட்டன் பண்ண தோணும். இல்லைன்னா திடீர்னு என்ன தோணும், கர்த்தருக்கு சோதரி கிறிஸ்துவ சேனல் வைக்கலாமான்னு ஒரு யோசனை வரும். ரிமோட்ல டக்குன்னு பட்டன் அழுத்து, டக்குன்னு வேற ஏதோ ஒரு சேனல் வரும், அதை பார்க்கறேன்னு சொல்லிட்டு இதை பார்ப்பேன். ஜபமே போயிடும். கைதிக்குறாரே சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் கற்றுக் கொடுக்கிறது, ஒரு அறை வீட்டுக்குள் பிரவேசித்துன்னா வீட்டை போட்டு நடத்தல, ஒரு இருதயமாக்கி அறையை என்ன செய்யணும், கூட்டணும். அதுக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள், தகாத யோசனைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, உள்ளத்துல இடம் கொடுக்க கூடாது. கைதிக்குறாரே சொல்லுங்க. அப்போ அந்த ரங்கத்துல அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லப்படுது. சில பேர் சோத்திரம்வாங்க, ஆனா நினைவுகள் கவனங்கள்லாம் எங்கேயோ போயிட்டு பல மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா தேவனுடைய பிரசன்னத்தை என்ன பண்ண முடியாது, உணர முடியாது. காரணம் என்ன, அவங்க ஒருமனம் அவங்களுக்குள்ள இல்லை. அப்போ சில 2ஆம் அதிகாரத்துல அவங்களுக்குள்ள ஒருமனம் இருந்ததுனால பரிசுத்த ஆவி வந்தார். உங்க வீட்டுல ஆவியால உலாவாத காரணம் என்ன, அசைவாடாத காரணம் என்ன, உடம்புல ஜபத்துல ஒருமனம் இல்லை. நீங்க சோத்திர நீட்டே இருக்கிற, அடுப்பாங்கரையில பால் குதிச்சுட்டு இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கிற, சோத்திரன்ற வெளியே நாய் குலைக்குது, யார் வராம போறாங்கன்னு கவனம் அப்படி போயிட்டு இருக்குது. சோத்திரன்ற கத்திற்கு சோத்திர பைக் ஹார்ன் அடிச்சதுமே என்ன பண்ற, துணி கடைக்காரன் நைட் எல்லாம் வாங்கிட்டு வருவான் பாத்தீங்களா, புடவை வாங்கிட்டு வருவானே, அவன் தான் வந்து இருக்கிறானா, போய் பார்க்கலாமான்னு ஒரு யோசனை. இப்படியே சோத்திரன்ற உனக்கு இங்கேயும் அங்கேயும் ஏன்னா யோசனைகள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. இவ்வளவு நேரம் நீ சோத்திரம் 24 மணி நேரம் நீ ஜெபம் பண்ணாலும் உடம்புல அது ஒருமனம் இல்லைன்னா, இருதயத்துல ஒருமனம் இல்லைன்னா அந்த ஜெப தேவ சமூகத்தை என்ன செய்யாது, போக போறது இல்லை. கைதிக்குறாரே சொல்லுங்களேன். 5ஆம் வசனம் படிங்க. அன்றி நீ முதல்ல கை தூக்கி 3 அலையிலே சொல்லுவோமா, சத்தமா சொல்லுவோமா, இது ஒரு இடத்துல சொல்லுவோமா. தெரியுதா தெரியலையா? அல்லேலூயா. தெரிஞ்சுச்சானா நம்ம என்ன பண்றோம், பக்கத்துல இருக்கிற பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளும் நம்ம பார்க்க மாட்டோம், பக்கத்துல யாரும் தூங்குறாங்க நம்ம பார்க்கிறோம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு வருவோம். 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம்,
நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். மனுஷ காணும்படியாக ஜெப ஆலயங்களிலும் ஆமே கவனிச்சீங்களா? மாயக்காரர் மாதிரி ஜெபிக்க கூடாதான். எப்படி ஜெபம் பண்றது? அவங்களை பார்க்கும்போது நான் ஜெபம் பண்றேன் கவனிச்சீங்களா? ஜெபம் பண்ணாம விட்டுட்டுன்னா ஆண்டோட விசாரிப்பாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ போய் செகண்ட்லேயே நீ ஜெபம் பண்ணி. சில பேர் அப்படிதான் விசாரிக்கிறத பார்த்தா, பிரதர் சிஸ்டர் நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், ஃபாஸ்டிங் போடுறேன், முட்டி போடுறேன். சில பேர்லாம் அநியாயமா பொழுதுல பார்த்தா எனக்கு என்ன சொல்றதே தெரியாது. உனக்காக நான் ஃபாஸ்டிங் போடுறேன், முட்டியில நிக்கிறேன், ராத்திரியில கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. அந்த கேட்கிற ஆத்மா அப்படியே நம்பிடும். அந்த டைம் ஃபோன் போட்டு பாருங்களேன், போனை எடுக்காது. என்னன்னு கேட்டா அது எப்போ தூக்கிட்டு 3ஆவது வாரத்துக்கு போயிட்டு ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷர் காணும்படியாக சிலர் அப்படிதான் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அந்த நேரத்துல தான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. அப்பா ஸ்தோத்திரம், அப்படியே பயங்கரமா உருக்கமா ஜெபம் பண்ற மாதிரி கவனிக்கணும். சிலர் உண்மையா ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு அலையிலேயே சொல்லுங்க. சிலர் மனுஷர் காணும்படி ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது வித்தியாசம் உண்டு. அது தேவ பிரசன்னம் இருக்காரு. இதுல மனுஷர் காணும்படி. சிலர் ஜெபம் பண்றது எப்படி ஜெபிக்கிறாங்களா? 7ஆம் வசனம் படிங்க. அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல என்ன பண்ணாதீங்க, வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். கைதுக்கு அலையிலே சொல்லுங்க. வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம இன்னைக்கு இடமாக்கத்தான் ஜெபம் பண்ண போறோம்னு சொன்னா நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்? அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே தேவையான மழையை தாரும், ஆராதனை வர வேண்டிய ஆத்மங்களை கொண்டு வரும், ஆலய ஆராதனை ஆசீர்வதியும், அதெல்லாம் சொல்லவே இல்லையே. நம்ம என்ன அர்த்தம்? நமக்கு ரொம்ப பாரம், நமக்கு தான் ரொம்ப கரிசனை, அதனால தான் என்ன பண்றோம்? அதுக்காக ஜெபிக்கிறோம். அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் மனுஷி கன்வென்ஷன் பண்ணோம். மூத்த ஊழியர் ஒரு போதகர் கூப்பிட்டு என்ன பண்றாரு, கன்வென்ஷன் காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடியுது. அந்த பிரேக் டைம்ல லஞ்ச் டைம்ல என்ன செய்யறாருன்னா, பாஸ்டர் சொல்றாரு, இப்பொழுது உணவுக்காக நம்ம இருக்கிற போதகர் என்ன பேர் கொண்ட போதகர் ஜெபிப்பார். இவர் மைக்க வாங்கினார். ஆண்டவரே நாங்கள் காலையில் வேனில் வரும்போது மேடு பள்ளம் வந்து எகிரி குதிச்சோம், தப்பிச்சோம், குறுக்குல மாடு வந்துச்சு, அதில் காப்பாத்துனீங்க, டீசல் தீர்ந்து போயிடுச்சு, பால் வெளியில பண்ணி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதில் வந்தோம் இதில் வந்தோம், ஜெயிச்சோம், ஒன்றோம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கட நீ என்னத்தையும் ஜெபம் பண்ணிட்டாரு. கடைசியில் உணவுக்காக ஜெபிக்கிறத விட்டுட்டாரு. எதுக்காக உனக்கு பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அதை நீ என்ன செய்ய, கரெக்டா ஜெபித்து நீ முடிக்கணும். அவருக்கு என்னன்னா, இந்த உணவுக்காக நான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது என்னன்னா, சுத்தமா மறந்துட்டார். நம்மள அப்படிதான் என்ன பண்றோம், எதையோ அனுப்பிட்டே இருக்கிறோம். எதை சொன்னோமோ அதை கவனிக்கிறது இல்லை. எதையோ சம்பந்தம் இல்லாதன்னு சேர்த்து அதை கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஜெபிச்சுட்டு இருக்கோம். வசனம் சொல்லுது, அளப்பாதீங்க, அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தையில் என்ன பண்ணாதீங்க, அளப்பாதீங்கள். இந்த அஞ்ஞானிகள் எப்படி பண்ணுங்களா? வாசிங்க. சங்கீதம் 49 சங்கீதம் 10ஆம் வசனம் திரும்ப படிக்க. சங்கீதம் 49. ஆமே. இந்த அஞ்ஞானிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இவங்க மூடத்தனமானவங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூடன் கையில் அகப்பட்ட பழமொழி வெளியின் கையில் கொள்ளு. இந்த மூடத்தனம் உள்ளவங்க எப்படி பண்ணிட்டே இருப்பாங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசிட்டே இருப்பாங்க, அழைப்பிட்டே இருப்பாங்க, எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க, கடகட சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வாய் என்ன செய்யாது, 1/2 நிமிஷம் சும்மாவே இருக்காரு, எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கும். தன் மனசுல இருக்க ரகசியத்தை என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. கைதிபுராலியே சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்க ஆத்தி அடக்கணும், காரியத்தை அடக்கணும். அவன் தான் விவேகி. மூடத்தனம் எப்படியா இருப்பானா, அனுப்பிட்டே இருப்பான், பேசிட்டே இருப்பான், வளரிட்டே இருப்பான், வீட்டில் நடக்கிற விசேஷத்தோட சொல்லிடுவான். அல்லேலூயா. அதனால கொஞ்சம் நல்ல ஞானமா ஜாக்கிரதையா இருக்கு. சில அப்படி அழப்புற ஆடல கூட நீ செய்யக்கூடாது, கொஞ்சம் தூரமா தான் இருக்கும். கைதிக்கு அணியிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். அவர்கள் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலவரப்படும்படி இரண்டொன்றையும் உன்னோடு கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவர் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கு செவி கொடாமல் இருப்பானானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போல இருப்பானாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? மூடனுக்கு மறு உத்தரவு கொடாதே. மூடனுக்கு மறு உத்தரவு
கொடாதே. மூடனுக்கு மருவத்தூர் கொடாதுன்னு அர்த்தம். நீங்க அவனுக்கு விடிகாலையிலிருந்து ராத்திரி 12 மணிக்கும் பேசுவார், புத்திமதி சொல்வார். எவ்வளவுதான் சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவான், அவங்க சரியானதான் செய்வான். அதனால நீதிமொழிகள் புஸ்தகம் அதனால தான் அவன் என்ன பண்ண மோடல் லிஸ்ட் நிப்பாட்டு. அவன் என்ன பண்ண அஞ்ஞானி வரிசையில் நிப்பாட்டு. அவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டையில என்ன செய்ய போறதில்ல, ஏற போறதில்ல. வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. மூடனுக்கு மறு உத்தரவு கொடாதே. கொடுத்தால் அவன் தன்னை ஞானியை நினைச்சுப்பானா, அவன் அஞ்ஞானி இல்ல. நீதிமொழிகள் அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, மூடனுக்கு மறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன்னை வந்து ரொம்ப பிரமாதமா நினைச்சுக்கிறான். கண்கள் வேறு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 2 இடத்துல வசனம் சொல்லு. முதலாவது மூடனுக்கு மறு உத்தரவு கொடாது. கொடாதுன்னு அர்த்தம் அவன் கூட நீ என்ன பண்ணாத, பேச்சு கொடுக்காத. இன்னொரு இடத்துல மூடனுக்கு மறு உத்தரவு கொடு அப்படின்னு என்ன அர்த்தம், அவனுக்கு 2 ஒரு வார்த்தை சொல்லி அந்த இடத்துல நீ என்ன செஞ்சுன்னு இருக்கணும், வந்துட்டே எப்பா பேசாத, நீ அதிகம் பேசுற, உங்களுக்கு சொல்லி என்ன பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. சிலருக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய வைக்க முடியாது. அவங்க சொல்றதுதான், அவங்க எதையாவது பார்த்துட்டாங்க அதைதான் திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணுவாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது இப்படித்தான், இது இதை மாதிரிதான். அவங்களே கண்ணு மூக்கு காதெல்லாம் ஜோடிச்சு வச்சு பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசா ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. ஜனமே கூட நின்றுப்பான், லொடலோட என்ன செஞ்சுட்டே இருப்பான், பேசிட்டே இருப்பான். நம்ம எப்படி இருக்கிறோம், அஞ்ஞானி தான் மூடன்னு சொல்லணும். 2வது மூடன் எப்படிப்பட்டவன், ரகசியத்தை இருதத்துல என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். அப்படின்னு அர்த்தம் வீட்டுல நடக்கிற சமாசாரத்துல என்ன பண்ணுவான், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பான். இங்க நடக்கிறது அங்க, அங்க நடக்கிறது இங்க, எதையும் மனசுல வைக்க மாட்டான். நம்ம எப்படி இருக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம காரியத்தை அடக்கிறோமா, காரியத்தை அடக்கிறோம், ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கைதிகள் அழிலே சொல்லுங்க. அதற்கு சொல்றது இந்த அஞ்ஞானிகள் குறித்து ஒரு வசனத்தை வாசிச்சு எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். குருதம படிப்போமா? எசேக்கியேல் 20:32. மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்து அஞ்ஞானிகளை போலவும் தேசத்து ஜனங்களின் ஜாதிகளை போலவும் இருப்போம். ஆவதே இல்லை. அல்லேலூயா. அஞ்ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா மரத்துக்கும் கல்லுக்கும் என்ன செய்யறாங்க, ஆராதனை செய்து. சில ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க கிறிஸ்துமஸ் நாள்ல குடியில் வைப்பாங்க. அவங்க குடியில் வச்சு சந்தோஷத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த குடியில தொட்டு கும்பிடுவாங்க. தேவஜனமே, வசனம் சொல்லுகிறது நம்ம என்ன செய்யக்கூடாது, வசனத்தின்படி என்ன என்றவனுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்லப்பட்டிருக்கும் போது நீ சிலை வடிவத்தையோ உருவ வடிவத்தையோ நீ முதல்ல வீட்டுல என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரவே கூடாது. அப்ப கிறிஸ்துமஸ் நாள் நீ குடியில வச்சு கும்பிடுறன்னா என்ன அர்த்தம், நீ குடியில வச்சு நீ கும்பிடலன்னா இன்னொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவான், அதை தொட்டு கும்பிடுவான், கண்ணுல வச்சுப்பான். கர்த்தருக்கு சொந்தம். அப்ப அது நீங்களும் காரணமா மாறும். கைதிகள் அழகே சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இயேசு கிறிஸ்து போட்டோ வடிவத்துல நம்ம வணங்குவது கிடையாது. நம்முடைய பிரமாணம் அப்படிதான், நம்முடைய வசனம் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்குது. ஆனா இயேசுநாதர் போட்டோ மாதிரி நீங்க வச்சிருப்பீங்கன்னா உங்க வீட்டு ரட்சிக்கப்படாத வரும்போது என்ன பண்ணுவான், அவன் தொட்டு கும்பிடுவான். அதுக்கு யார் காரணம், நம்ம தான் காரணமா இருக்கிறோம். அஞ்ஞானிகள் அப்படிதான் என்ன பண்றாங்களா, மரத்துக்கும் கல்லுக்கும் என்ன செய்யறாங்க, ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் சிலைக்கு அப்படியே கையில அடிச்சு பாவம் பரிதாபமா சிலையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாருன்னு அந்த கோரமான காட்சி கொண்டு வந்து நீ வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு இந்த இடத்துக்கு போனது ஒரு அடையாளத்துக்காக கொண்டு வந்து வைப்பேன். அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஆளுநே செய்வாங்க, அதை பார்த்து பரிதாபப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை தொட்டு கும்பிடுவா. அதுக்கு முன்னாடி நின்று சிலையை பார்த்து அழுதுட்டு இருக்குவோ, அதுக்கு முன்னாடி புலம்புவோ செய்வாங்க. தேவஜனமே, உன்னை பார்த்து உனக்கு பின்னாடி ரட்சிக்கப்படணும் அதே வேலையை செய்வாங்க. அவர்கள் வேற்று வேலையிலே சொல்லுங்க. அஞ்ஞானிகளை போல நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அது மாதிரிதான் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, திருமணமானவங்களுக்கோ அல்லது திருமண பரிசோதனை செய்யறாங்க, கொடுக்கும் போது விக்கிரக சம்பந்தப்பட்ட உருவத்தை பரிசா கொடுக்குறாங்க. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய ஜனமே, உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? நல்ல நேரம் பார்த்து எங்களை கூப்பிடுறேன் வாசகால் ஜபம் பண்றதுக்கு, ஐயா இந்த நேரத்துக்கு வாங்க, நாங்க அந்த நேரத்துக்கு வர முடியாது பிரதர் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அறியாமல் நீங்க எங்கள்கிட்ட வளர்க்குறீங்க, என்ன சொல்றீங்க, ராகுகாலம் எமகண்டம் இந்த நேரத்துக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால ராகுகாலம் எமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நேரத்துக்கு வாங்க. இதுக்கு அடியிலேயே சொல்லுங்க, ராகுகாலம் எப்போ இருக்குதான் இருக்கும். ஆமே, ராகுகாலத்தை நீ பார்த்தோன்னா அது ராகுகாலம் நம்மளுக்கு போகவே போகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. எத்தனையோ முறை பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்கல்ல, அப்படி இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மனத்துல மாட்டோம் இல்லையா? என்னைக்காவது ரயில்வே ஸ்டேஷன் டைமு
ஃப்ளைட்ல ஏற டைம், ஷிப் கப்பல் ஏற டைம்லாம் பார்த்துருக்கீங்களா? அது என்னைக்காவது வந்து ராகுகாலம் எம்மகாண்ட நேரத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்களா? சொல்லுங்க. அந்த ட்ரெயின் ஏறக்கூடிய டைமும் கப்பல் ஏறக்கூடியதோ அல்லது ஃப்ளைட்ல ஏறக்கூடியதோ டைம் வந்து இது ராகுகால டைம், நான் ஏற மாட்டேன், இது எம்மகாண்ட டைமு, நான் ஏற மாட்டேன்னு சொல்ல முடியுமா உங்களால? உங்களுக்கு அந்த டைம் தான் கொடுத்துருப்பான் ரிசர்வேஷனுக்கு. கைதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்றோம், வீட்டு விட்டு கிளம்பும்போது எதிரில் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றோம், வலது பக்கமா போறோம். ஆனா நீங்க வண்டி ஏறும்போது நம்ம போற வண்டியால லெஃப்ட்ல தான் போகுது, ரைட்ல போக மாட்டேங்குது. ஆமா தானே? யோசிச்சு பாருங்க. நம்ம வண்டி ஆட்டோவோ காரோ பஸ்ஸோ இல்லை பைக்கோ எதுல போனாலும் போகும்போது எப்படிதான் போறோம், ரைட் சைட்ல போறோமா லெஃப்ட் சைட்ல போறோமா? நல்லா பாருங்க, லெஃப்ட் சைட்ல தான் போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடது பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, அநியாயிகளை போல நீங்களும் நான் இருந்தா என்ன அர்த்தம்? ராசிசாஸ்திரம் பார்க்கிறோம், அப்புறம் வீடு கட்டத்துக்கு முன்னாடி பஞ்சாங்கத்தை பார்க்கிறோம், கல்யாணம் பண்றது ராசி பார்க்கிறோம். அவன் ரட்சிக்கப்பட்டு நீ இதெல்லாம் பண்ற செய்யறன்னா நீ இன்னும் அஞ்ஞானி தான். கைதுகள் சொல்லுங்க அல்லேலூயா. மூணாவது காரியத்தை வாசிச்சு முடிச்சுடுவோமா? மத்திய 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ உபாசிக்கும் போது அந்த மனுஷன் காணப்படாமல் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளிரங்கமாய் பலனளிப்பார். அல்லேலூயா. அப்ப வசனம் என்ன சொல்லுது? உபாசிக்கும் போது மனுஷர் காணும்படி உபாசிக்கூடாது. இந்த 3வது பாயிண்டோட நான் முடிக்கிறேன். மனுஷர் காணும்படியாக உபாசிக்க கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உபாசிக்கிறேன், நான் ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன். என்ன பிரதர் சோதனை இருக்கிற, என்ன சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கிறீங்களா, என்னாச்சு? ஃபாஸ்டிங்ல இருக்கிறேன், தண்ணி கூட குடிக்காம இருக்கிறேன், கண்ணீர் ஜபத்துல இருக்கிறேன், முழங்கால நிற்கிறேன், அதனால கொஞ்சம் டயர்டா இருக்குது. வசனம் சொல்லுகிறது, நீ ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் இருக்குதுன்னு நீங்க ஒருத்தர் சொல்லக்கூடாது. நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா வசனம் சொல்லுகிறது அந்த ஃபாஸ்டிங்கே அர்த்தம் இல்லாம போயிடுமா? அந்த ஃபாஸ்டிங் எதுக்கு சமானமாயிடும் தெரியுமா? அன்னைக்கு நீ சாப்பிட்டதுக்கு சமானமாயிடுமா? அதனால பிரதர் சிஸ்டர் வசனம் சொல்லி கொடுத்து ஜாக்கிரதையா இருங்க. ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன்னு பக்கத்துல இருக்கிற 4 பேர் சொன்னதான் அவங்களுக்கு தெரியும்னு நீ சந்தோஷப்பட்டு திருப்திப்பட்டிருக்காரு. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோன்னு அவங்க நம்மளை கொடுத்து பெருமையாக நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பேன்னா அந்த ஃபாஸ்டிங் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டாரு. கைதுகள் அடையிலே சொல்லுங்க அல்லேலூயா. 14ஆம் வசனம் படிங்க. நீங்கள் உபாசிக்கும் போது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பரிதாபத்தை வாங்கிக்கிறாங்க. ஐயோ பாவம், முகவாடலா இருக்காதீங்க. அவர்கள் உபாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக வாட பண்ணுகிறார்கள், அடைந்து தீர்ந்தது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவங்க பலன் அடைந்து தீர்ந்ததுன்னு அர்த்தம். அவங்க எதுக்காக ஜெபிக்கிறாங்களோ அதுக்கு ஆண்டவர் தந்துடுவாரு. ஆனா பரலோகத்துல பொக்கிஷம் போகவே போகாது. அவங்க தேசத்துக்காக ஜெபிக்கலாம், பசுத்தவர்களுக்காக ஜெபிக்கலாம், ஃபாஸ்டிங் போட்டு அழுது ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கலாம், என்னத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ. ஆனா அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறது, அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறது, முகவாடலா இருக்கிறது, இதை மாதிரி எல்லாம் வேலை பண்ணாங்கன்னா ஆண்டவர் அவங்களுக்கு பலன் தருவாரு. ஆனால் ஒருபோதும் மீதியான பலன் என்ன செய்யாது, பரலோகத்துக்கு போகாது. அப்படி இந்த 3 விஷயத்தை நம்ம இன்னைக்கு கற்றுட்டோம். தர்மம் செய்யும், நீயோ தர்மம் செய்யும் போது, 2வது நீயோ ஜபம் பண்ணும் போது, 3வது நீயோ. இந்த 3மே மனுஷன் காணும்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செஞ்சா அதனுடைய பலன் இம்மையில முடிஞ்சிச்சு, மறுமைக்கு வராது. அதை சொல்லாது இருந்தா, மனுஷன் காணும்படி நம்ம செய்யாது இருந்தால் இரட்டிப்பான பலனை தராரு. இன்மைக்குரிய பலனை தராரு, மறுமைக்குரிய பலனை தருகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி இந்த அருமையான நாளிலும் மேலும் கூட நம்மை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ் நேம், தேங்க்யூ மாஸ்டர். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மோடு பேசுகிறார்.
வார்த்தை நினைவு நீயோ என்கிற தலைப்பின் மூலமாக நீயோ தர்மம் செய்யும் போது எப்படி தர்மம் செய்யணும், எப்படி தர்மம் செய்யக்கூடாது, மாயக்காரனை போல் இருக்கக்கூடாது என்பதற்காக வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசினாரே. அருமையான சகோதரே சகோதரி, எனக்கு வசனத்தை கேட்டேன்னா விதமா ஜீவிக்க வாழ பழக நம்ம ஒப்பு கொடுப்போம். நீ தர்மம் செய்யும்போது மனுஷன் காண்படியாக தாரை ஊதுகிறதா இல்லாமல் வலது கை செய்வது இடது கை அறியக்கூடாது வசனத்தின்படி இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக நீயும் ஜபம் பண்ணும் போது உன்னுடைய ஜபம் அந்த இடத்துல ஒரு பிதா பார்க்கும்படி ஜெபிக்கும்படி சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கற்றுக் கொடுத்தாரே. அது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்முடைய ஜபம் பண்ணுகிற விதங்கள் அஞ்ஞானிகளை போல நாம் ஜெபிக்காதபடி, அலப்புகிறவர்களாய் நாம் ஜெபிக்காதபடி, பிரைஸ் தி லார்ட், மாயக்காரனை போல நாம் ஜெபிக்கலாம் இதாதபடி, மனுஷர் காணும்படியாக நாம் ஜெபிக்கலாம் மாறாதபடி, அந்த இடத்துல இருக்கிற பிதா காணும்படியான ஜபத்தை நம்ம எடுக்கும்படி நம்முடைய ஜபத்தை எனக்கு திருத்த செய்வோம். ஆண்டவரே உமக்கு ஓந்த ஜபமாய் நாங்கள் மாற ஒப்பு கொடுப்பேன். ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை தோல்படி ஜபமாய் மாற அர்ப்பணிங்க. எல்லா கண்களையும் படி ஆண்டவரோடு பேசுற வார்த்தைப்படி இனி மனுஷன் காணும்படி தர்மம் செய்ய மாட்டேன், மனுஷன் காணும்படியா நான் ஜெபிக்க மாட்டேன் ஒப்பு கொடுப்போமா. மூன்றாவது காரியம், மூன்றாவது தலைப்பாக நீயோ உபவாசிக்கும் போது முகம் வாரடா இருக்கக்கூடாது அந்த வார்த்தை போல கர்த்தர் நம்மோடு பேசினாரே. இன்றைக்கு உபவாச நாட்களிலே நான் உபவாசிக்கிறேன் என்று யாரும் நம்ம அறிவிக்காமல் அந்த இடத்துல பார்க்கிற பிதாவுக்கு மாத்திரம் நாம் தெளிவுபடுத்துவோம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு சென்றவர்களே ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்ட வார்த்தை நினைவு கூர்ந்து ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே இனி என்னுடைய முகத்துக்கு நான் முகவாரா எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன், சோர்வு இடம் கொடுக்க மாட்டேன், அசதி இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் முகத்தை கல்வி உற்சாகத்தோடு கூட என்னுடைய உபவாசத்தை தேவனுக்கு மாத்திரம் தெரியப்படுத்த என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்க்க வைக்கிறேன் ஆண்டவரே என்று அர்ப்பணிப்போம். ஒப்பு கொடுப்ப கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசினார். நம்ம இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நேசத்தோடு நடத்துகிற அம்மீன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே நீயோ என்கிற தலைப்பு மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்படி நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி உபவாசிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க கூடாதுங்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர விளக்கங்களை இன்னைக்கு எங்களோடு பேசினீர். நல்ல உபதேச சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டபடி எங்களுடைய ஆவியை எங்களை உணர்த்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதன்படியாக ஜீவிக்க வாழ எங்கள் கிருபை தருவீராக. உடைய திவ்ய பிரசன்னங்களை வழிநடத்துவதாக, இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உலகளில் தொடுதலாய் மாறுவதாக, ஆவியான ஒவ்வொரு இடைவெளிகளாக கிரியை செய்வீராக, உடைய வல்லமை விளக்கு பண்ணுவீராக, உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணுவீராக. கண்மணி போல காத்து இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் பலப்பட ஸ்தலப்பட உதவி காத்துக்கொள் வழிநடத்த பெரிய காரியங்களை செய்யும். சகல கனத்துக்கு மகிமையெல்லாம் உடைய நாமத்துக்கு செலுத்துவதை பரிசுத்தமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக அவருடைய வார்த்தை கேட்ட நீங்கள் விதமாய் செய்யப்பட அபியாசத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you.